1937 முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்து மிகப்பெரிய பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்துருந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு மிகப்பெரிய தோல்வி. இப்போது ஜெயிச்சதுமே ஐயா ராஜாஜி என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, கம்பல்சரி ஹிந்தி இன் ஸ்கூல், அதாவது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். எல்லா பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயம் அப்படின்ட்டார். உடனே இதை எதிர்த்து பயங்கரமான போராட்டம் 37லேருந்து 39 வரைக்கும். அதில் ஐயா பெரியாரோட பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அந்த போராட்டத்துக்கு தான் ஐயா பெரியாரை சிறையில் போட்டாங்க. சிறைக்கு உள்ளே போகும்போது அவர் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுமே இந்த எலெக்ஷனில் யார் தோற்றுருக்கா? ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சி தோற்றதுமே அவங்க ஜெயிலில் போய் சந்திக்கிறாங்க பெரியாரை. இத்தனை வருடமாக நாங்கள் மிக பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தோம், ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சி வந்ததுமே நாங்கள் தோற்றுட்டோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி யாருக்கு எதிரி? பெரியாருக்கு எதிரி. ஏன்னா 1925 உங்களை ஒழிக்கிறதா என்னோட முதல் வேலைன்னு ஐயா பெரியார் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் நேரடியாக அவரை போய் சந்திக்கிறாங்க நீதி கட்சியிலேருந்து. அப்போ நீதி கட்சி இத்தனை வருஷம் ஜெயிச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ சரியான தலைவர் இல்லை, நீங்கள் தலைமை பொறுப்புக்கு மட்டும் வந்தீங்க அப்படின்னா போதும், நம்ம இன்னும் நீதி கட்சி பெரிய அளவில் கொண்டு போயிடலாம், காங்கிரஸ் வீழ்த்திடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா இவருக்கு இதை விட பெரிய டீல் என்ன தேவை? உடனே சரின்றாரு. அப்புறம் நீதி கட்சியிலோட இணைஞ்சிடறாரு. நீதி கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் தான் இதோட பேர் என்ன, நீதி கட்சின்னு இருக்குது. அது ஏன் சம்மந்தம் இல்லாமல் நீதி கட்சின்னு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1944 இதோட பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றுறாரு. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை. இதை பெயர் மாற்ற சொன்னது யார் அப்படின்னா ஐயா பெரியார். அதனால் இனிமேல் நீதி கட்சி என்பது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. அப்புறம் சென்னை மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்த ஐயா ராஜாஜி 1952லேருந்து 54 வரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது, அதாவது கல்விக்கூடங்களில் வெறும் தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் சில எஜுகேஷனை கொண்டு வந்தார். அதுவும் இங்கே மக்களுக்கு பிடிக்கல. அது எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாம்? அப்போ இது குலத்தொழில் முறை மாதிரி இருக்குல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பயங்கரமாக எதிர்த்தாங்க அந்த காலகட்டத்தில். இதுவும் ஜாதியை அடிப்படையாக கொண்ட குலக்கல்வி முறையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பயங்கரமாக பெரியார் எதிர்த்தார். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு பின் அமைந்த முதல் அமைச்சரவையான ஐயா ராஜாஜி தலைமையில் இருந்த அரசாங்கம் அப்படிங்கிறது 1952 வந்தது. 54 ஒட்டு மொத்தமாக ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா போராட்டம் பெரிய அளவில் ஆகிடுச்சு. 54 ரிசைன் பண்ணதுமே அடுத்து தான் ஐயா காமராஜர் ஆட்சிக்கு வராரு. அவர் தான் முதலமைச்சர். அப்புறம் அப்படியே ஆட்சி போயிட்டு இருக்குது. 1973 அவரோட 94வது வயதில் தான் ஐயா பெரியார் இறந்து போனார். அவரோட கடைசி மீட்டிங் அப்படிங்கிறது சென்னையில் நடந்தது, வர்ண ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது. அப்புறம் அவரோட உடலை சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரோட இறுதி கட்டம் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வேலூரில் தான் அவரை வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஓகே, பெரியாரோட ஆன்டி ஹிந்தி ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவில் உள்ள ஜாதி முறையானது வட இந்திய பிராமணர்களின் வருகையோடு தொடர்புடையது என பெரியார் வலியுறுத்தினார். வட இந்தியாவிலிருந்து பிராமணர்கள் வரப்போய் தான் இங்கே ஜாதிங்கிற ஒன்றே வந்தது அப்படிங்கிறாரு பெரியார். அது மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழ்ச்சமம் இருந்தது, ஆனால் அது திணைகளின் அடிப்படையாக தான் இருந்ததே தவிர மற்றபடி ஜாதியின் அடிப்படையில் இல்லை. பிராமணர்கள் வரப்போய் தான் இந்த ஜாதிய முறையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இவரோட எதிர்ப்புமே, வட இந்தியா எதிர்ப்பும் சரி பிராமணர் எதிர்ப்பும் சரி ஐயா பெரியாரோடது இந்த கருத்து தான். ஓகேவா? அப்புறம் முன்னேற்றமும் நீதியும் வழங்கப்பட வேண்டுமாயின் சமயம் ஒழிக்கப்பட வேண்டியதன் தேவையை பெரியாரின் அனுபவங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தன. ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்த நடைமுறைகளான நம்பிக்கை, பண்பாடு, மரபு போன்றவற்றை கட்டுடைப்பதற்கு பெரியார் நாத்திகவாதத்தை, கடவுள் மறுப்பு வாதத்தை முன்வைத்தார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா மூட நம்பிக்கையான கடவுள் இருக்காருன்னு சொல்லி எல்லா இடத்தையும் கும்பிடுறோம் இல்லையா, அந்த கடவுள் மறுப்பு தான் முதல் தேவை அப்படின்னு ஐயா பெரியார் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமயத்தோட இடத்துல பகுத்தறிவை வைக்கணும். எல்லாமே சரின்னு சொல்லக்கூடாது, அது நானே சொன்னாலும் சரின்னு சொல்லக்கூடாதுன்றதை சொல்லியிருந்தா ஐயா பெரியார் சொல்லியிருந்தார். சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற பொருள் என்று உறுதிபட கூறினார் ஐயா பெரியார். பெரியார் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே பகுத்தறிவு கொள்கைகளை தான் முன் வச்சார். அதாவது மூட நம்பிக்கைகளை பயங்கரமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கையாக இருந்தது. அதே மாதிரி பரம்பரையாக கோவிலில் அர்ச்சகர்கள் பரம்பரையாக இருந்துட்டு இருக்காங்க இல்லையா பிராமின்ஸ், அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் பிராமணராகும், எல்லாரும் கோவிலோட அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட முக்கியமான கொள்கையாக இருந்தது. அது என்ன அவங்களுக்கு மட்டுமானது அந்த சட்டம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் தீவிரமாக இருந்தார். அப்புறம் அதாவது அது என்ன வேற ஒன்றும் இல்லை, பிராமணர்கள் அப்படின்னா ஜாதியின் அடிப்படையில் இருக்கணும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட எண்ணம். எல்லாரும் இருக்கணும். அதே மாதிரி பிராமணர்கள்லாம் சில சமய சடங்குகள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம கைவிடணும். நமக்குன்னு நம்மளோட வாழ்வியல் முறை இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக விட்டுறணும். அப்புறம் சடங்குகளற்ற சாதி மறுப்பு, சுயமரியாதை திருமணங்களை பரிந்துரைத்தவர் ஐயா பெரியார். பெரியார் ஒரு பெண்ணியவாதி. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா இவர் பெண்களோட மேம்பாட்டுக்கு தான் அதிகமாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த குழந்தை திருமணம், தேவதாசி முறையெல்லாம் பயங்கரமாக ஒழிச்சார். ஐயா அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையாரோட சேர்ந்து நிறையா உதவி பண்ணியிருந்தார் இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். 1929 சுயமரியாதை மாநாடு நடந்தது. அதில்
பெண்களோட மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கினது ஐயா பெரியார் தான். அதே மாதிரி சொத்தில் பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐயா பெரியாரோட நோக்கமாக இருந்தது. இதெல்லாம் 1929 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை முதல் மாநாட்டில் இவரெல்லாம் பேசியிருந்தார். அதே மாதிரி திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர் அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றனர் என்றார். அதாவது ஒருத்தருக்கு செய்து கொடுக்குறோன்னா ஒரு பொருளை தானே கொடுக்கும், அப்படிங்க தான் நீங்கள் ஒரு பொண்ணை கொடுக்குறீங்க, அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. அதுக்கு பதில் அவர் பயன்படுத்தின வார்த்தை தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது. இது திருக்குறள்லேருந்து எடுத்துக்கிட்டாரு வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை. சரியா? அப்புறம் வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய முக்கியமான நூல் அப்படிங்கிறது பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது பெண்களை பற்றின ஒரு புத்தகம். அதனால் பெண்ணியவாதி அப்படிங்கிறது பெரியாரை சொல்கிறாங்க. சரியா? பெண்களுக்கு சொத்துரிமையில் வழங்குறதும் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். அதுதான் 1989 ஐயா கலைஞரோட பீரியடில் அது நடைமுறைக்கு வந்தது. சொத்துக்கள் பாதுகாவலர்களாக இருத்தல் மற்றும் தத்தெடுத்தல் ஆகியவற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் அப்படின்னாரு. இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை, இதெல்லாம் அன்னைக்கே அவர் பேசியிருந்திருக்காரு. ஏன்னா இதெல்லாம் பெண்ணுக்கு பெரும் சுமையாக இருக்குது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது பெண்ணுக்கு பெரும் சுமையாக இருக்குன்னு சொல்லி இவர் அன்னைக்கே பேசியிருக்காரு. 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்து அதில் தான் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அடுத்து இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். இதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.